ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பைனாப்பிள் ரசம். ரொம்ப ஹெல்த்தியான, டேஸ்டியான, சிம்பிளான ஒரு ரசம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். பைனாப்பிள் ஸ்லைசஸ் அரைச்சி திக்காக ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க. பைனாப்பிள் ஸ்லைசஸ் 2 டேபிள் ஸ்பூன், தக்காளி 1/2 கப், பருப்பு நல்லா வேக வச்சு மசிச்சு 1 கப் எடுத்துக்கோங்க. இந்த அளவு பருப்பு இருந்தால் போதும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். கொத்தமல்லி தழை ஒரு 1/2 கப், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 பழம், பெருங்காயம், கடுகு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, காஞ்ச மிளகாய் ஒரு 2 தாளிக்கிறதுக்கு, பூண்டு 5 பல், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானோன்னே கடுகு கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எடுத்து வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கணும். நார்மலாக ரசத்தில் தக்காளியை நம்ம பிசைஞ்சு கரைச்சி செய்வோம். இதில் நம்ம வதக்கி செய்கிறோம். இப்போ தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதில் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவு வதங்கணும் பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கூட ஒரு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு நல்ல கொதி வந்துடும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்க பைனாப்பிள் விழுது அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பைனாப்பிள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் நான் காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ண போகிற பைனாப்பிள் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்ததுன்னா காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. அதோட கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மஞ்சத்தூள் சொல்ல விட்டுட்டேன். அதேமாதிரி பைனாப்பிள் விழுதை ஆட் பண்ணிவிட்டு அந்த கப்லேயே 1 கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நுரைச்சி வரணும். பாருங்கள், நல்லா நுரைச்சி வர ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது மிளகு, ஜீரகம், பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே கோஸாக அரைச்சி அதோடு ஆட் பண்ணிக்கிறேன். அதோடையும் லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாக நான் ரசத்தில் புளி ஆட் பண்ண மாட்டேன், லெமன் ஜூஸ் தான் ஆட் பண்ணுவேன். பாருங்கள், பைனாப்பிள் ஸ்லைசஸையும் போட்டுக்கிறேன். இப்போ கொத்தமல்லி தலையை பாத்திரத்தை அடியில் போட்டு அது மேலே நான் ரசத்தை ஊற்ற போகிறேன். இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொத்தமல்லி தலையோட ஃப்ளேவர் ரசத்தில் நல்லா இறங்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரசமும் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.